தொழில் தொடர்பாக கிராமங்களில் அலைந்த காலங்களில் மாலை 7 மணிக்கெல்லாம் அருகிலுள்ள கடைத்தெருவிற்கு வந்து இனிப்பு கடையில் எனக்கு பிடித்த பால்கோவா அல்லது அல்வா சாப்பிடுவது வழக்கம். அப்படித்தான் 10 ஆண்டுகளுக்கு முன்பு பிள்ளைகளுடன் திருவையாறு சென்றேன். அங்கே அல்வா கடை நமக்கு தெரியும். அது என்ன அசோகா அல்வா என்று தெரிந்து கொள்ள போய் சாப்பிட்டேன். அன்று என் நாவில் ஏறிய சுவை இன்றும் இறங்கவில்லை. ஆமாம், இதென்ன கை வைத்தால் பொசு பொசு என மென்மையாக உள்ளது, நாவில் இட்டால் உடனே கரையும் உணர்வு ஏன் என்ற கேள்விக்கு மற்ற அல்வாக்கள் கோதுமையை அடிப்படையாக கொண்டது. ஆனால் அசோகா அல்வா பாசிப்பருப்பை அடிப்படையாக கொண்டது. அப்போ கோதுமைக்கு மாற்றாக பாசிப்பருப்பை பயன்படுத்தும் யோசனை எப்படி வந்தது? அதுவா, 2ஆம் உலகப் போரின் போது கோதுமை தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. அப்போது தஞ்சை மக்களே கோதுமைக்கு மாற்றுப் பொருளாக பயன்படுத்த ஆரம்பித்ததுதான் பாசிப்பருப்பு. திருவையாறு தெற்கு ராஜ வீதியில் உள்ள ஆண்டவர் அசோகா அல்வா கடை இன்றைக்கு 50 ஆண்டுகளுக்கு மேலாக சுவை மாறாமல் கொண்டு இருக்கின்றார்கள். ஆண்டவர் பெயரில் எத்தனையோ அசோகா அல்வா கடை வந்தாலும் நம்ம திருவையாறு ஆண்டவர் அசோகா அல்வா கடையின் சுவைக்கு ஈடாகாது. நீங்களும் ஒரு முறை சாப்பிட்டு பின் கருத்தை இங்கே பதிவிடுங்கள்.